மேனகா ஆடியோஸ் அவர்களுக்கும் அதில் பணிவுடன் நம்மளுக்கு இருந்தார். நன்றிகளை வணக்கம். எங்களின் ஆட்டத்தை பாராட்டி ரூபாய் 500 பாராட்டி உள்ளோம். அன்பு உள்ளம் காலனி ஏரியா டான் 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 பழனிசாமி அண்ணன் அவர்கள் ரூபாய் 500 பாராட்டியுள்ளார். அண்ணன் அவர்கள் கலைக்குழு சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளை வணக்கம். சாப்பாடு அருமையான முறையில் ஏற்பாடு செய்து விழா கமிட்டி சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளை வணக்கம். ஏங்க பொம்பளை பிள்ளை வந்திருக்கேன் இல்லையாப்பா? பொம்பளை பிள்ளைய வெளியில விட்டுருவோம்ப்பா. ஆமா, பொம்பளை பிள்ளைய வெளியில விட்டுட்டு சொந்த கதையை சோக கதையை பின்னாடி வச்சுக்கணும். ஏன்னா உங்களையும் போட்டு அறுக்கவும் கூடாது. ஏன்டா அந்த பப்புனுக்காரை இவ்வளவு நேரம் வந்து நிக்கிறேன்னு என்னையும் வெறுக்கவும் கூடாது. கல்லை தூக்கி எரியுறக்குள்ளேயும் உள்ள போயிட்டா நம்ம ஊர் மக்கள் அப்படி யாரும் செஞ்சிட மாட்டாங்க. அப்படினால ஆடல் அழகி, அபிநய சுந்தரி, நாட்டிய தாரகை, நின்னா அது நிமிந்தா இது என்னது இன்னைக்கு போட்டுக்கிற உள்ள திருச்சி பிரியம் ஸ்டீல் பிரியம் தானே? ஆமாம், திருச்சி பிரியம் ஸ்டீல் எம் பழனிசாமி குடும்பத்தார்கள் வழங்கும் 7ஆம் நாள் மண்டக பூஜையை முன்னிட்டு திரை இசை, தெம்மாங்கு பாட்டு, பல்சுவை ஆடல் பாடல் கலை நிகழ்ச்சி நடைபெற இருக்கின்றது. வருகிற சனிக்கிழமை 15/6/2024 நடைபெற இருப்பதால் சுற்றுவட்டார பொதுமக்களும் உள்ளூர் பொதுமக்களும் கலந்து கொண்டு இந்த ஆடல் பாடல் தெம்மாங்கு கலை நிகழ்ச்சியை சிறப்பித்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். ரூபாய் 100 பாராட்டியுள்ளார். அண்ணா சார்பாக நன்றி வணக்கம். நீங்க போட்டிருக்கிற உள்ள குஞ்சு குமரி ஐயா, அப்படின்னா குஞ்சு குமரினா இந்த 13-14 வயசு கீழே ஒரு இளம் சிட்டுகள் சரி சந்தோஷமா ஆடி பாடி விளையாடக்கூடிய வயசு. இந்த 20-25 வயசுக்கு மேலேனா வயசு குமரி. இந்த கிழட்டு குமரியில பாத்திருக்கீங்களா? நல்லா இருக்கிற குடும்பத்தை 4 குடும்பம் ஆக்கி போடும். ஐயா, அப்படி என் வீட்டுக்கு நடந்த சம்பவம் சொல்றேன். ஒரே ஒரு விஷயம் சொல்லிட்டு பிள்ளைய வெளியில விட்டுருவோம். காமாட்சி கிழவியும் முருகாயி கிழவி இருக்கிறாங்க. சரி, உங்க பக்கத்து வீட்டுல யாரு இங்க காமாட்சி முருகாயி இருக்கீங்களாக்கா? எப்பா இருந்துட போறாங்கப்பா? இல்லப்பா, தூங்கிட்டாங்களா? ஆமா, இந்த காமாட்சி கிழவி முருகாயி கிழவி என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னா, இந்த காமாட்சி கிழவிக்கு உண்மைக்கே கண்ணு தெரியாது. சரி, இந்த முருகாயி கிழவிக்கு காது கேட்காது. இந்த புதுசா கல்யாணம் ஆன வடிவேலு இந்த கிழவி காமாட்சி கிழவி என்ன சொல்லுது? பூ வாங்கி கொடுத்தானாமா, பொட்டு வாங்கி கொடுத்தானாமா, அது வாங்கி கொடுத்தானாமா, இத பாத்தியாக்குங்க. இதுக்கு இந்த முருகாயி கிழவி சொல்லும் தெரியுமா? ஆமடி காமாட்சி, நான் கூட கண்ணால பார்த்தேன்டி, இந்த சுப்பிரமணிய உண்டாட்டிய ராமசாமி தாண்டி 4 மாசமா வச்சிருக்கானா அப்படிங்க. இது அந்த ஒரு வார்த்தை வத்தலையா நல்லா இருக்கிற குடும்பத்தை கெடுத்து விடுறதுக்கு இந்த மாதிரி பல கிளவியெல்லாம் இருக்குது. எத்தனை கேமரா இருந்தாலும் கூட வயசான காலத்துல கண்ணு தெரியாத கிளவியை கரெக்டா சொல்லும் தெரியுமா? ஏன்னா சாப்பிட்ட ஊக்கம் அப்படி, கேப்ப கூழு கம்மங்கூழு குடிச்ச ஆரோக்கியம். அதனால பொம்பளை பிள்ளைய வெளியில விட்டுருவோம். ஆடல் அழகி அப்படின்னு சொல்லக்கூடிய அன்பு சகோதரி லதா திண்டுக்கலை சேர்ந்த லதா டான்ஸ் அண்ட் காமெடி. ராஜா கண்ணு போகாதேடி, நீ போனா நெஞ்சுக்கு ஆகாதேடி. ராஜா கண்ணு போகாதேடி, நீ போனா நெஞ்சுக்கு ஆகாதேடி. பேசா தொட்டா தீராதேடி, உன்னை நெருங்க மெஞ்சிராதேடி. ஏய் குந்தல கடிக்கும் தல கடிக்கும் தல கடிக்கும், ஏய் குந்தல கடிக்கும் தல கடிக்கும் தல கடிக்கும், ஏய் குந்தல கடிக்கும் தல கடிக்கும் தல கடிக்கும். பொம்பளை பிள்ளை பேரை சொல்லிட்டேன், அருமையான முறையை பாட்டு பண்ணீங்க. சரிப்பா, என் பேரை சொல்றேன், பாட்டெல்லாம் பாட வேணாப்பா. ஆமா, லேட் ஆயிருச்சு. பொம்பளை பிள்ளைய வெளியில விட்டுருவோம். நான் போனாத்தே பிள்ளை வரும். ஆடல் பிள்ளை இப்ப இது மாட்டிட்டு இருக்குது. பாடுறதுக்குள்ள வெளியில விட்டுருவோம். இவரங்க மேடையிலே பப்புனாக நடத்தி கொண்டிருக்கும் சின்னவன் சியவன் உங்கள் வீட்டு பிள்ளை நமது திண்டுக்கல் அருகாமை உள்ள அய்யலூர் அருகாமை உள்ள எஸ் புதுப்பட்டியை சேர்ந்த PS வடிவேல் பப்புனாவும் பற்ற பல வேடங்கள் நடிக்க காத்து கொண்டிருக்கிறேன். சரிப்பா, சரி. ஆமா, பொம்பளை பிள்ளைய வெளியில விட்டுருவோம். நாடக அமைப்பாளர் மைய பாசத்து மதி மரியாதைக்குரிய அன்பு சகோதரர் ராஜ நடிகருமான நமது திண்டுக்கல் மாநகரம் கண்டெடுத்த AVM வேல்முருகன் நாளிகை சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளை வணக்கம். எந்த ஒரு நாடம் மட்டும் இல்லைங்க, எந்த ஒரு நாடம் வந்தாலும் சிறப்பான முறையில் நடந்தது கேட்டுக்கொண்டு பொம்பளை பிள்ளைய வெளியில விட்டுருவோம்ப்பா. அப்புறம் சொந்த கதை சோகதை பின்னாடி வச்சுக்கணும். மக்களுக்கு ஒரு அன்பான ஒரு வேண்டுகோள், ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிடுறேன்.
கண்டிப்பா 4.5 வை. ஏன்னா அப்படின்னா இன்னைக்கு இந்த அசுரம் படத்துல தனுஷ் ஒரு டைலாக் பேசுவார் தெரியுமா? சொல்லுப்பா. நம்ம சொத்து சோகம் இருந்தாலும் கூட சொத்து சோகத்தையும் பிடிக்குவானுங்க. நம்ம என்னது இருந்தாலும் எதா இருந்தாலும் கூட பிடிக்குவானுங்க. ஆனா வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு விஷயம், நம்மள்ட்ட புடுங்க முடியாத விஷயம் ஒரே விஷயம் படிப்பு மட்டும்தான். அப்படிலாம் அந்த படிப்புக்கு உதவுமாறு கேட்டுக்கொண்டு அன்பு உள்ளம் நமது அருகில் உள்ள புத்தகுடியில் அரசு நடுத்தர பள்ளி 6, 7, 8ஆம் வகுப்பு 3 வகுப்பு அட்மிஷன் நடைபெற இருக்கிறது. நமது அருகாமையில் உள்ள புத்தகுடி ஊரில் அரசு நடுத்தர பள்ளி 6ஆம் வகுப்பு 7ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்பு ஆகிய 3 வகுப்பு அட்மிஷன் நடைபெற இருக்குது. பெற்றோர்களும் மாணவிகளும் பள்ளியின் சேர்க்குமாடி மிக பணிவோடு கேட்டுக்கொள்கிறோம். உலகத்திலே உண்மைக்கே சொல்கிறேன், கண்ணு தெரியாமல் கூட ஒரு மனுஷன் வாழ்ந்துடலாம். ஆனால் இப்போ கண்ணு தெரியாமல் கூட படித்து ஒவ்வொருத்தரும் கலெக்டர் ஆகி இருக்காங்க. கலெக்டர் ஆகி பெரிய பெரிய மாமேதையில் இருக்கிறாங்க. சரி, கண்ணு தெரியாமல் கூட படித்து நம்ம கண்ணு தெரிஞ்சு ஏன் படிப்பறிவை விடணும்? அப்படியால அந்த உண்மைக்கே சொல்கிறேன். அதனால் ஏழை பள்ளி மாணவர்கள் சேர்க்குமாறு அரசு பள்ளியில் சேர்க்குமாறு. ஏன்னா 6ஆம் வகுப்பு 7ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்புக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது. ஏப்பா பணக்கார வீட்டு பிள்ளையும் படிக்கலாம்ப்பா. ஏன் சொல்கிறேன்னா பணக்கார வீட்டு பிள்ளைலாம் மாதம் 1 லட்சம் ரூபா 1.5 லட்சம் ரூபா பணத்தை கட்டி படிக்குதுங்க. நம்ம கண்டிப்பா நீ சொல்றது எனக்கு புரியுதுண்ணே. ஏன் சொல்றேன்னா இருக்கிற பிள்ளையே கவர்மெண்ட்ல படிக்குதுங்க, இல்லாத பிள்ளைய என்ன பண்ணு? அதனால நம்ம புத்தகுடி மாநகரத்தில் சேர்த்து விடுங்க. சிறப்பான முறையில் படிக்குமாறு இப்படிக்கு ஊர் பொதுமக்கள் மற்றும் புத்தகுடி நன்றி வணக்கம்னு அன்னை 100 ரூபா அன்பர்களுக்கு பெருமை சேர்த்துள்ளார். கண்டிப்பாக பள்ளி மாணவர்களை மாணவிகளை இந்த புத்தகுடி அருகாமை உள்ள பள்ளியில் சேர்த்து விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அன்பான வேண்டுகோள். வெளியில விட்டுருவோம். ஐயா எல்லாருமே நல்லா இருக்கணும், இந்த நாட்டிலே எங்கு செல்வம் போக்கி வழியணும், எல்லாருமே நல்லா இருக்கணும், நம்ம நாட்டிலே எங்கு செல்வம் போக்கி வளரணும், எல்லாருமே நல்லா இருக்கணும், இந்த நாட்டிலே எங்கு செல்வம் போக்கி வழியணும். பாசத்துக்குரிய அன்பு சகோதரர் நம்ம திண்டுக்கலை சேர்ந்த MR குமரேசன் கொடுத்து மிருதங்குட்டு உலக தபையில இசைப்பார்கள். எங்கப்பா உண்மைக்கே சிறப்பான வாத்தியம். நிறைய வாசிக்கலாம், நிறைய ஆமா. அதனால காலத்தையும் நேரத்தையும் கண்டிப்பா அனுசரிக்கணும். அதனால உண்மைக்கே சிறப்பான வாத்தியம்னே. அதனால பெருமையான விஷயம், பல வாத்திய மன்னன் ஆல்ரவுண்ட் மாஸ்டர் நமது பொன்னமராதி அருகாமை உள்ள பிள்ளையாரிப்பட்டி சேர்ந்த பி பாலுசாமி இவருக்கு மேலே ஆல்ரவுண்ட் இசைப்பார்கள். அப்படியா? ஓ, காலத்தையும் நேரத்தையும் கருதி நக்கரன்னு முடிச்சுட்டாரு. அதனால உண்மையே சிறப்பான வாத்தியம். விடிவரை தாய் தர்மா கூடிய தாள மன்னன் அருமை சித்தப்பூ திண்டுக்கலை சேர்ந்த
கே வெங்கடேசன் உங்களுடைய தாளத்தை சேர்ப்பார்கள். இருக்கட்டும். சிறப்பான வாத்தியம் வண்ண வண்ண சீன் அமைப்பு எம்எம் சீன் கம்பெனி இருப்பிடம் சிங்கப்பூர். சிங்கப்பூர்ல சீன் கம்பெனி வைக்கலான்னு பார்த்தாங்க. அங்கெல்லாம் கேப்பரா டான்ஸ் ஆடுறனால கேப்பரா டான்ஸ் என்னன்னு தெரியுமா? கேப்பரா டான்ஸ்னா மொட்டை குண்டி ஆட்டம். அங்க சிங்கப்பூர்ல ஊரா பாத்தீங்கன்னா கடற்கரை ஓரத்துல ஆடிட்டு இருப்பாங்க. சின்ன அமைப்பு எங்களுக்கெல்லாம் தெல்ல தெளிவாக ஒரு நாடகத்துக்கு இப்படித்தான் சிறந்த முறையில் ஒளி ஒளி அமைக்கும் என்று சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்த அன்பு உள்ளம் நமது உள்ளூரை சேர்ந்த காரசூரான்பட்டி மாணவர்கள் கண்டெடுத்து மேனகா 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 ஆடியோஸ் அவர்கள் போட்டுவிடுனே.